எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது, எங்கேயோ பிறந்தாயடி எங்கேயோ வளர்ந்தாய், இன்று என் முன்னால் நீயாய் வந்தாய். எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்டோரியில யாரோட நேம் நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருன்னு கமெண்ட் பண்ணுங்க. இவன் இன்னும் எந்திரிக்கவே இல்லையா? கதிர் எந்திரிடா, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. அம்மா ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆகிடும்டா கண்ணா, சீக்கிரம் எந்திரி. அம்மா அவ்வளோதான், நிஜமா ஒரு 5 மினிட்ஸ். இவன் இன்னும் எந்திரிக்கவே இல்லையா? ஏய் மகா, எதுக்கு தண்ணி ஊற்றுனேன்? அம்மா முன்னிலேருந்து எழுப்பிக்கிட்டே இருக்காங்க, நீ எந்திரிக்கவே இல்லை, அதான். சரி போ, அதான் எந்திரிச்சிட்டல. காலையில் எந்திரிச்சு 2 பேருக்கு இதுதான் வேலை. குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வா கதிர், சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா, நான் போய் குளிச்சுட்டு வரேன். 2 பேர் சாப்பிட்டுட்ருங்க. அம்மா அண்ணா 2 இட்லி போதும். அம்மா எனக்கு 4 இட்லி வேணும்மா. கதிர் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? செலியன், யாழ்னி, மகிழினி 3 பேரும் நல்ல பசங்களாக இருக்காங்க. ஆமாம்மா, 3 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம்மா, ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். அதில் மகிழினி அக்கா மட்டும் ஸ்பெஷல் ஃப்ரெண்டு இல்லைன்னா? என்னாச்சு கதிர் உனக்கு? ஒன்றும் இல்லைம்மா, சாப்பிடும்போது இருமல் வந்துருச்சு. சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிடா கண்ணா, பார்த்து போயிட்டு வா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். அண்ணா ஒரு நிமிஷம் நில்லு, வந்துட்டு ஒன்று சொல்லணும். சொல்லு, டைம் ஆகுது, காலேஜ் கிளம்பணும். மறக்காம மகிழினி அக்காவுக்கு குட் மார்னிங் சொன்னேன்னு சொல்லிடுறியா? ஹே வாண்டு, வர உனக்கு வாய் அதிகமாகிடுச்சு. சரி ஓகே, நான் கிளம்புறேன். மறக்காம சொல்லிடு, மறந்துடாத. மகாவுக்கு வர கிண்டல் அதிகமாக போயிடுச்சு. எந்திரிச்சிக்கலாம் மகி, நானே எழுப்பலான்னு இருந்தேன். ஆமாம்மா, நானே எந்திரிச்சிட்டேன். அச்சோ, சீக்கிரம் எந்திரிச்சிட்டோம். சரி, நான் போய் ஃபஸ்ட்டாக குளிக்க போகிறேன். பாய். ஸோ எனக்கு டெய்லி இதே வேலையாக போச்சு. மகிமா, காலேஜ் எப்படி போகுது? ரொம்ப நல்லா போகுதுப்பா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? ஆமாப்பா, எல்லோரும் நல்லா இருக்காங்க. அக்கா, இந்த செலியன் அண்ணா இன்னும் சாப்பிட்டுட்டே தான் இருக்காரா? ஆமாம், அவன் சாப்பிட்டுட்டே தான் இருக்கான், அவன் எப்பயும் அப்படி தான். கதிரவன் நல்லா இருக்கானாம்மா? எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான்ப்பா. கதிரவன் ரொம்ப நல்லவன்ப்பா, அவன் எல்லாருக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணுவான். அக்கா, இன்னைக்கு நீ வெளியே கூட்டிகிட்டு போறியா? காலேஜ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் போகலாம். சரி ஓகே, போகலாம். சரிப்பா, நான் கிளம்புறேன் காலேஜுக்கு. அம்மா, நான் போயிட்டு வரேன் காலேஜுக்கு. சரி, போயிட்டு வா, பத்திரமா. பத்திரமா போயிட்டு வா மகிமா. அக்கா, மறக்காமல் வரப்போ சாக்லேட் வாங்கிட்டு வா. சரி ஓகே, நான் வாங்கிட்டு வரேன். குட் மார்னிங் மஹி. குட் மார்னிங் மஹி. குட் மார்னிங் கதிர், இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டியே. ஓ அதுவா, மகா என்னை தூங்கவே விடலை. அவள் இன்னும் அப்படியே தான் சேட்டை பண்ணிகிட்டே இருக்காளா? ஆமாம், சின்ன பொண்ணு தானே, அப்படி தான் பண்ணிகிட்ருக்கா. பரவாயில்ல, 2 பேர் இங்கே தான் இருக்கீங்களா? பஸ்ஸு போயிடுச்சாடா? இல்லை செலியா, நானே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் பஸ்ஸே வரல. அப்பாடா, நல்ல வேலை போகலையா? அது சரி, நீ எதுக்கு இப்படி மூச்சு வரைக்கும் ஓடி வந்திருக்க? அதுவா, அதான் பஸ்ஸு போயிருன்ட்டு ஓடி வந்தேன். காலையில் அம்மா 3 இட்லி தான் கொடுத்தாங்க. இப்போ ஓடி வர்றதுக்குள்ளே அதெல்லாம் சிரிச்சிருச்சு. உனக்கு எப்போ பார்த்தாலும் சோறு தான். சரி வாங்க போகலாம். அப்பாடி, காலேஜ் வந்து சேர்ந்தாச்சு. டேய் கதிர், ஃபஸ்ட் அவர் யாரோடது? ராஜா சாரோடது. ஐயோ, அவரா? வாங்க சீக்கிரம் உள்ளார போகலாம். குட் மார்னிங் சார். 3 பேர் என்ன விஐபி என்ட்ரியா? சார், பஸ்ஸுக்கு டிரைவர் இருக்காரு, எக்ஸ்கியூஸ்க்கு நீ இருக்க. எல்லோரும் பிளேஸில் போய் உட்காருங்க. கமிங் சார். எஸ் கமிங். எங்கடி போனேன் இவ்வளோ நேரம்? அசைன்மெண்ட் முடிக்கல, அதை சப்மிட் பண்ண போனேன். சரி ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ போர்டில் ஒரு சம் போடுறேன், அதை சால்வ் பண்ணணும், ஓகேவா? நோட்டில் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். காப்பி பண்ணியாச்சா எல்லோரும்? சார், அதை டீ கடையில் தானே பண்ணுவாங்க, கிளாஸ் ரூமில் எப்படி பண்ண முடியும்? வர சம் ஆக்டிவிட்டியை விட ரியாலிட்டி ஆக்டிவிட்டி தான் சுறுசுறுப்பாக இருக்க போல இருக்குது செலியன். மை பர்த்டே அப்படி தான் சார். பரவாயில்ல, இருந்துட்டு போட்டு கிளாஸ் ரூமில் சம்மை மட்டும் போட்டால் போதும். சார், சம்மை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். சூப்பர் கதிர், கீப் இட் அப். சரி ஓகே, பிரேக் பெல் அடிச்சிருச்சு, எல்லோரும் போயிட்டு வாங்க. மஹி, நீ சம்மை போடலையா? அது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இப்போ தான் கிளியர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. லேப் ஒர்க் ரெக்கார்டெலாம் முடிச்சிட்டியா? நான் அதெல்லாம் நேற்றே முடிச்சிட்டேன். மகி, முடிச்சுட்டுன்னா எனக்கு நோட் கொடுக்குறியா? நான் எழுதிட்டு உனக்கு திருப்பி கொடுக்குறேன். உனக்கு ரெக்கார்ட் நோட்டு கொடுக்குறதா? எதுக்கு, காப்பி அடிக்கவா? அதுக்கு பேர் காப்பி அடிக்கிறது இல்லை மஹி, இன்ஸ்பிரேஷன். நீ எப்போ தாண்டா உன் கையால் ரெக்கார்டு எழுத போகிற? டிகிரி முடித்ததுக்கப்புறம். சரி, ரெக்கார்டை முடிச்சிட்டியா?
இல்லை மகி, முடிச்சுட்டு தரேன். ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் கவனிங்க. நம்ம காலேஜில் காம்படிஷன் நடக்க போகுது. சார், ஃபுட் காம்படிஷன் வைங்க, நான் கலந்துக்குவேன், நான் ஜெயிச்சிருவேன். எது கூட நீ மட்டும் கலந்துக்கிட்டு நீயே ஜெயிச்சிருவ, அதுக்கு தானே? அப்படிலாம் இல்லை சார், என்னை மாதிரி சில பேர் இருப்பாங்க. உன்னை மாதிரி மட்டும் சொல்லாதடா, நீ மட்டும்தான் இருப்ப. சரி ஓகே, நான் சொல்லாத கவனிங்க. நான் போர்டில் எழுதி போட்டுட்டு போகிறேன். யார் யாருக்கு இதில் சேர விருப்பமோ யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். மகி, நீ சிங்கிங் காம்படிஷனில் கலந்துக்கோடி. நான்லாம் கலந்துக்கல, எனக்கு ஸ்டேஜ் ஃபியர். வீட்டிலலாம் நல்லா தானே பாடுவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஐ எம் ஏ பாத்ரூம் சிங்கர். சரி விட, எப்பயும் போல நம்ம ஆடியன்ஸாகவே இருப்போம். அதுதான் கரெக்டு, நம்ம எப்பயும் ஆடியன்ஸ்.